எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த புதிய மாதத்தில் புதிய வாக்குத்தத்தத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் சந்திப்பது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்தில் 5 மாதங்களை கடந்து 6வது மாதம் ஜூன் மாதத்திலே நம்மை காணும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுப்பது என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஜெபம் பண்ணின போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி விசுவாசித்து சாதனை செய்யும் மாதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். த மந்த் ஆஃப் அச்சீவிங் ஃபெய்த். ஆமாம், விசுவாசிப்பதே ஒரு சாதனை. விசுவாசித்து சாதனை செய்யும் மாதம் என்று ஆண்டவர் இந்த மாதத்துக்கு சொல்கிறார். கட்டாயம் ஆண்டவரை பற்றி கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்து சாதிக்க வேண்டும். That is the real meaning of it. We should have the strong faith and we have to be the achievers. Thus by having the strong faith in the Lord. That is the secret of this month. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 11:6 உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 6. அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தலைப்பு வசனம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மக்களுக்கு ஆமாப்பா மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற கடவுது என்று வாழ்த்துகிறோம். நன்றி தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is the rewarder of those who diligently seek him. That is the word that we have read right now. That is the word of promise for this month. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறதாங்க பெரிய வாக்குத்தத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிக்க பழகி இருக்கீங்களா? விசுவாசம்னா என்ன? அந்த ஹீப்ரூஸ் 11 verse 1வது வசனத்தை வாசிக்கும்போது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், நல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஃபெய்த் இஸ் த வண்டர்ஃபுல் ஸ்ட்ரென்த் that we believe in the Lord. So the strong belief is the faith. உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம். பிலீஃப் என்றும் ஃபெய்த் என்றும் அதற்கு சொல்லுவார்கள். நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறது, கர்த்தரை நம்ம பார்க்கல இல்லையா, ஆனால் காணாததை விசுவாசிப்பது அதிக பாக்கியம் என்று ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்மை வெளிப்படுத்தினார். எல்லாரும் விசுவாசித்தாங்க. அதில் ஒரு சீசன் தோமா, அவர் மாத்திரம் சொன்னார், நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி நான் நம்ப மாட்டேன். நான் அவரை பார்த்து அவருடைய காயத்தில் என்னுடைய விரலை போட்டு அதற்கு பிறகு தான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட வல்லமையான தேவ மனுஷன் இந்த இந்தியாவுக்கு வந்தாருங்க. அவர் வந்த ஊர் தான் நம்ம பாரத தேசம், இந்த இந்திய தேசம். ஆகினால இந்தியாவில் பிறந்த நாம் எல்லாரும்
தோமா வந்ததுனால நம்ம கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணார கண்ட மனுஷன், தொட்டு பார்த்து அறிந்த மனுஷன், அவர் இங்கே வந்து ஊழியம் செய்து இங்கே ரத்த சாட்சியாக அவருடைய ரத்தத்தை சிந்தி மறித்து விட்டார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தில் சாதனை படைத்து விடுங்க. ஆண்டவர் தோமா பார்த்து அன்னைக்கு சொன்னார், அடே நீ கண்டு விசுவாசித்தாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். உன்னை விட ரொம்ப கிரெடிட் வந்து வேலிடிட்டி வந்து அவங்களுக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது எப்படி விசுவாச சாதனை செய்யலாம் அப்படின்னு நான் சற்று சிந்தித்தேன். மத்தேயு 17:20 ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் உணர்த்தினார். Matthew 17:20. அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து, கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So Jesus said to them in such a way, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. இந்த வசனத்தை கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தில் சாதனை படைப்போம். இந்த மாதம் விசுவாசித்து சாதனை படைக்கும் மாதம். You confess the word of faith. விசுவாச அறிக்கை செய்யுங்க. பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. In Philippians 4:13 we read as such. My dear children of God, we don't want to bother about anything, but we have to claim the victory through the confession of the word of faith. விசுவாச அறிக்கையில் நாம் சாதிக்க வேண்டும். That is the achievements that we are going to have in this month. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கடுகளவு விசுவாசம்னு சொன்னோன்னே எனக்கு தாட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாச்சு. என்ன கடுகில் விசேஷம் அப்படின்னு யோசித்தேன். இந்த கடுகில் ஆச்சரியப்படுவீங்க, 7 விதமான குணாதிசயம் இருக்குது. This mustard seed has 7 characters. Number 1, முதல்ல என்ன தெரியுமா? அது உருண்டை வடிவமானது. It is round in shape. அது பூரணத்தை குறிப்பதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் அது மாறாத தன்மை உடையது. Have you seen the mustard seed? கடுகு விதையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ரவுண்டு வந்து பெர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் ரவுண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்பா பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்தில் அறக்குறை விசுவாசம் இருக்கக்கூடாது. யுவர் ஃபெய்த் ஷுட் நாட் டிமினிஷ். தட் ஷுட் பி பர்ஃபெக்ட். அது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூரணத்தை குறிக்கிறது. 2வது, இந்த இந்த கடுகில் ஒரு விசேஷம் என்னென்னா, அதில் காரத்தன்மை உண்டு. இட் ஹேஸ் த டேஸ்ட் ஆஃப் சில்லி. அது போட்டால் தான், கடுகு போட்டால் தான் எந்த ஆகாரமும் சுவையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு காரத்தன்மை இருக்குது. உபாகமம் 4:24 நம்முடைய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே என்னோட கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினின்னு எழுதியிருக்கு. அதனால் அநேகர், ஐயோ இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எப்படி கும்பிட்றது, சாமி கும்பிட்றது, இப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆண்டவரை எப்படி ஏன்னா கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் யார் மேலே எரிச்சல் கொள்வார் தெரியுமா? பாவம் செய்கிறவர்கள் மேலே, அக்கிரமம் செய்கிறவர்கள் மேலே எரிச்சல் கொள்வார். நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்போமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், pray without ceasing. There should not be any gap in prayer. We have to pray always. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கடினமானது, காரமானது. ஆனால் அந்த காரம் சேர்த்தா தான் உடம்புக்கு சத்து நல்லது. ஓகே, யாக்கோபு
5வது அதிகாரம் 17வது வசனத்தில், அதில் 14வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் கருத்துள்ள ஜெபம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காரத்தன்மை வேணும்னா, ஆமாம், ஸ்ட்ராங் ஃபெய்த்தோட நம்ம ஜெபம் பண்ணணும், கருத்தாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரத்தன்மை. அப்புறம் இந்த கடுகுல முதல்ல உருண்ட வடிவம், அது பெர்ஃபெக்டாக இருக்கும். 2வது காரத்தன்மை. 3வது என்ன தெரியுமா? கசப்புத்தன்மையுடையது. இந்த கடுகுல கசப்புத்தன்மை, த டேஸ்ட் ஆஃப் பிட்டர்னஸ், கசப்புத்தன்மை இருக்கு. மத்தேயு 5:44 ஒரு கசப்பான வார்த்தை தான். என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யுவர் எனிமீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. How tough it is, isn't it? It is so tough. நம்ம வீட்டாரே சத்துருக்களை சில நேரத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்களை என்ன செய்யணுமாமா? சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே போல எண்ணெய் சத்து உள்ளது 4வது குணம். The 4th character in this is it is oily. It is oily and that should be squeezed. ஆயில் சத்து இருக்கிறதுனால அது என்ன செய்யப்பட வேண்டும் தெரியுமா? பிழியப்பட வேண்டும். எஸ், பிழியப்படுகிற அனுபவம் சாதாரணமானதல்ல. கடுகு பிழியப்பட வேண்டும். நீ கடுகு போல விசுவாசத்தை உடையவனாக இருந்தால் பிழியப்படுவாய். என்ன தேவ ஜனமே, என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தை வச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்கள் புடமிடப்படுவீர்கள், உடைக்கப்படுவீர்கள், நசுக்கப்படுவீர்கள். கலங்காது. உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் கலங்காதீங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, 4 குறிப்புகளை பார்த்துட்டு அதனுடைய கேரக்டர்ஸ். 5வது குறிப்பு, as the 5th point, இந்த கடுகுக்கு முளைத்து எழும்பக்கூடிய ஜீவன் உண்டு என்று நான் பார்க்கிறோம். இட் ஹேஸ் லைஃப் டு ஸ்ப்ரூட் அப். அந்த ஊரு விதை நீங்கள் போட்டிங்கன்னா, கடுகை எடுத்து நீங்கள் மண்ணில் போட்டு போஸ்ட் வச்சிங்கன்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும்? சீக்கிரத்தில் கொஞ்சம் நாட்களில் புறப்பட்டு வந்துடும். மண்ணை எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிடும்? தள்ளி போட்டு வந்துடும். அதனுடைய வேர் ஆழமாய் போகும். தேவனுடைய பிள்ளை யோவான் 15:5 சொல்லப்பட்டிருக்கு. ஜான் 15:5 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், நானும் நீங்களும் இயேசுவில் நிலைத்திருந்து இயேசுவில் வேர் கொள்ள வேண்டும். அவர் ரூட் ஷுட் பி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய வேர் இருக்கணும். அப்படி இருந்தால் we will bear fruits. நாம் நல்ல முளைத்து எழும்பக்கூடிய ஜீவனை உடையவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடுகு சின்னது தான், பைபிளில் அங்கே சொல்லியிருக்க மாதிரி அங்கே நம்ம பார்த்தோமே, அது பெரிய அளவுக்கு பெரிய மரமாகி நிறைய பறவைகள் வந்து அந்த நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு ஆகும். சின்ன விதை தான், ஆனால் அவ்வளோ பெரிய காரியம். அதனால் நம்ம விசுவாசம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும், இருந்தால் போதும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் முளைத்து எழும்பக்கூடிய ஜீவனை உடையவர்கள். 6வதாக, போஜனத்திற்கு இது ருசி அளிக்கிறது. இட் கிவ்ஸ் டேஸ்ட் டு த ஃபுட் என்று பார்க்கிறோம். யோவேல் 2வது அதிகாரத்தில் 28-29 வசனங்களில் வாசிக்கும் போது பாருங்கள், நம்ம போஜனத்துக்கு எப்படி ருசி கொடுக்கணும். ஏன்னா என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் தட் டேஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த டேஸ்ட், போஜனத்துக்கு ருசி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியில் நிறைஞ்சிட்டே வாசிக்கணும், சும்மா மடமடன்னு வாசிடக்கூடாது. we should read the word of God with the help of the Holy Spirit. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அது 6வது குறிப்பு. that is the 6th point. அந்த ஆவியின் நிறைவு, கர்த்தரை துதிப்பது, பாடுவது எல்லாம் அதில் உள்ளடக்கமாக இருக்கிறது. 7வதாக, as the 7th point, அது வாசனை உள்ளது. இட் இஸ் த ஸ்மெல் கிவிங் ஆப்ஜெக்ட். அதாவது நல்ல வாசனை தரக்கூடியதாக இருக்குது. குட் ஃப்ளேவர் இட் கிவ்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வாசனை உள்ளது. 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும்போது, அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனை. நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை பின்பற்றுவோமாக.
எனக்கு அருமையானது என்னோட அஸ் அ கன்க்ளூஷன் தீத்து 1:14 டைட்டஸ் 1:14 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உண்டாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் விசுவாசத்தினாலே சாதிக்கும் மாதம். சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தினாலே சாதிக்கும் மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே இருக்க உதவி செய்வார். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள். நீர் பேசினதற்காக நன்றி. நான் அல்லப்பா, என்னை மறைத்து தம்மை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த வசனம் கேட்ட எல்லாரையும் விசுவாசித்து சாதிக்கும் மாதமாய் இந்த மாதத்திலே காணப்படத்தக்கதாய் அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் நன்றி. எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 7D வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 7D White Street, Chettipalayam Road, Pothanur, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.